Hello my dear students, welcome to my channel Physics by GRB sir. By this video, you can learn how to calculate the electric field due to continuous charge distribution. For that, let us consider an irregular shaped object. This object contains a very large number of positive charges. இதில் வந்து நிறைய பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. லார்ஜ் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் தேர் and they can produce the electric field. Now my aim is I want to calculate the electric field at the point P. இந்த பாயிண்ட் Pயில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். Due to this continuous charge distribution over this object, இந்த continuous charge distributionனால பாயிண்ட் Pயில் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகியிருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். That is my aim. For that, நான் ஒரு n number of infinitesimal small charged எலிமெண்ட்டை எடுத்துக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகரில் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து ஃபஸ்ட்டு சார்ஜ்டு எலிமெண்ட், இது வந்து செகண்ட் சார்ஜ்டு எலிமெண்ட், இது வந்து தேர்டு சார்ஜ்டு எலிமெண்ட். இதே மாதிரி நீங்கள் இதில் இந்த ஆப்ஜெக்டில் n நம்பர் ஆஃப் சார்ஜ்டு எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு சார்ஜ்டு எலிமெண்ட் இஸ் டெல்டா Q1. அதாவது இந்த எலிமெண்ட்டில் டெல்டா Q1 அளவு சார்ஜஸ் இருக்குது. அதே மாதிரி இன் செகண்ட் போர்ஷன் there is a delta Q2 amount charges. அதே மாதிரி இதில் வந்து delta Q3 அளவு சார்ஜஸ் வந்து இருக்கு. And the distance between charge element and point P is R1P, R2P and R3P. அதே மாதிரி இதோட யூனிட் வெக்டார்ஸ் நம்ம பார்த்தோம்னா R1P cap, R2P cap and R3P cap. Their corresponding electric fields are delta E1, delta E2, delta E3 at the point P. இப்போ இந்த total electric field at point P கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we have to use the superposition principle students. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதாவது the total electric field at point P is equal to vector sum of the electric fields created by the individual charge element. ஒவ்வொரு சார்ஜ் எலிமெண்ட்டும் டெல்டா Q1, டெல்டா Q2, டெல்டா Q3 இந்த சார்ஜ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட வெக்டார் சம் போட்டோம் அப்படின்னா we can calculate the electric field at the point P கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதை அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். ஸோ the E vector which is equal to delta E1 vector plus delta E2 vector plus delta E3 vector plus up to it will go delta En vector. Let us consider it is equation number 1. It is equation number 1. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு சார்ஜ் எலிமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட அளவை கண்டுபிடிச்சு இந்த ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஒர்க் முடிஞ்சு போகும். Well, the electric field at the point P due to the charge element delta Q1 is delta Q1 அளவு சார்ஜ் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டை பாயிண்ட் Pயில் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஜென்ரல் ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கக்கூடிய ஜென்ரல் ஈக்குவேஷன் E vector which is equal to 1 divided by 4 pi epsilon naught Q divided by R square into R cap. இதுதான் வந்து ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க. இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறது இந்த ஈக்கு பதிலாக இந்த டெல்டா E1 போட போகிறீங்க, Qக்கு பதிலாக டெல்டா Q1 போட போகிறீங்க. இந்த டிஸ்டன்ஸ் கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸ் நம்ம ஃபிகரில் என்னென்ன குறிச்சிருக்கோமோ அதை வந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிகிட்டே வர போகிறீங்க. இந்த டினாமினேட்டர் டைமில் என்ன போகிறீங்களோ அதை அப்படியே வந்து நீங்கள் யூனிட் வெக்டாராக மாற்றிட போகிறீங்க. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். சிம்பிளாக வந்து நீங்கள் ஈக்குவேஷன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். வெல், அதே மாதிரி the electric field at the point P due to the charge element delta Q2 is. இதே மாதிரி நீங்கள் அப்படியே ஈக்குவேஷன் வந்து நீங்கள் மேக் பண்ணுங்கள். ஈஸியாக உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ்.
ஸோ அண்ட் ஸோ ஆன். இதே மாதிரி nth சார்ஜ் எலிமெண்ட் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும்? ஸோ திஸ் அமௌண்ட். ரைட். அப்போ இப்போ நமக்கு வந்து ஒரு 3 ஈக்குவேஷனை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ சப்ஸ்டிட்யூட் ஈக்குவேஷன் நம்பர் 2, 3 அண்ட் 4 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1 எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா you will get the electric field at the point P E vector which is approximately equal to, அப்படியே நீங்கள் இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டே வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பிரஷன் கிடைச்சிரும். ஸோ இன் திஸ் எக்ஸ்பிரஷன் the 1/4πε0 is a common term. அப்போ நீங்கள் அதை வந்து காமனாக வெளியில் எடுத்துருங்க. காமனாக இருக்கிறனால அதை வெளியில் எடுத்துருங்க. தென் யூ வில் பி கெட்டிங் திஸ் ஒன். உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து கிடைச்சிரும். ரைட். ப்ராக்கெட்டுக்கு உள்ள டேர்ம் பாருங்கள், எல்லாமே வந்து சம்மேஷன், எல்லாமே வந்து அடிஷனில் தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து சிக்மா போட்டு என்ன பண்ணிடலாம், I = 1 to n போட்டு ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷனாக மாற்றிடலாம். ப்ராக்டிக்கலாக இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து அப்படியே யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இப்போ ஒரு 1000 சார்ஜ் இல்லைனா ஒரு 10,000 சார்ஜ் இருக்குது அப்படின்னா 10,000 டைம்ஸ் வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனை எழுதி தனித்தனியாக ஆட் பண்ணுறது ரொம்ப சிரமம். அதனால தான் சிம்பிளாக நம்ம இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு we are going to use the integration method. இந்த இன்டெக்ரல் கால்குலேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த பாயிண்ட் P எவ்வளவு அப்படின்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்கள் இந்த E வெக்டர் போட்டு இந்த 1/4πε0 அப்படியே போட்டுருங்க. இந்த சம்மேஷன் ஓவருக்கு பதிலாக அப்படியே நீங்கள் என்ன பண்ணிடணும், இந்த இன்டெகிரேஷனை போட்டுருங்க. தென் டெல்டா QI நம்ம ஜென்ரலாக இதை வந்து காமனாக ஜென்ரலாக எழுதுகிறோம். ஸோ dq டிவைடட் பை r² இன்ட்டு r கேப். இட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 5 அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இட் இஸ் த பேசிக் எக்ஸ்பிரஷன். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை எப்படி நம்ம வேரியஸ் சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறது, இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் 1, கன்சிடர் யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு வயர். அந்த வயரோட லென்த்து, டோட்டல் லென்த்து ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து எல்லுன்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த வயரில் இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜ் அது வந்து என்னென்னு வச்சுக்கிறோம், +Q அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த வயரில் சார் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு இன்ஃபைனைட்சிமல் ஸ்மால் லென்த் எலிமெண்ட்டை நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், சார் நோட் பண்ணி இப்போ காமிச்சிருக்கேன், இன்ஃபைனைட்சிமலி ஸ்மால் லென்த் எலிமெண்ட். ஸோ அதை வந்து நம்ம டிஎல்னு வச்சுக்கலாம். டோட்டல் லென்த் எல் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு சின்ன லென்த் வந்து டிஎல். டோட்டல் சார்ஜ் Q அப்படின்னு சொல்கிறப்ப இந்த இன்ஃபைனைட்சிமலி ஸ்மால் லென்த்தில் இருக்கக்கூடிய சார்ஜோட அளவு வந்து எவ்வளவு, dQ. ரைட். நவ் மை எய்ம் இஸ் the magnitude of the electric field to be calculated at the point P, and this point P is located at the distance r and its unit vector is r cap. See my dear students, இந்த இடத்துல charges are arranged in linearly. லீனியர்லி அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், சார்ஜஸ் வந்து ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கு பாருங்களேன். சார்ஜஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்குது, லீனியராக இருக்குது. அதனால் நம்ம லீனியர் சார்ஜ் டென்சிட்டியை கண்டுபிடிக்கணும். லீனியர் சார்ஜ் டென்சிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா லாம்டா விச் இஸ் ஈக்குவல் டு Q/L, அதாவது சார்ஜ் பெர் யூனிட் லென்த்தை தான் நம்ம லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு SI யூனிட் நீங்கள் போட்டிங்கன்னா சார்ஜுக்கு வந்து கூலும், லென்த்துக்கு வந்து மீட்டர். ஸோ Cm⁻⁻1 இஸ் SI யூனிட் ஃபார் த லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. இப்போ ஒரு நம்ம இந்த இடத்துல கன்சிடர் பண்ணது ஒரு இன்ஃபைனைட்சிமல் ஸ்மால் லென்த்தை தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஜென்ரல் ஃபார்முலா எப்படி மாறிடும், லாம்டா ஈக்குவல் டு Q/L ஃபார் த இன்ஃபைனைட்சிமல் ஸ்மால் லென்த் dl, லாம்டா விச் இஸ் ஈக்குவல் டு dQ/dl. அவ்வளோதான், ஒரு சின்ன போர்ஷனை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். dQ/dl சேஞ்ச் ஆகிடும். தேர்ஃபோர் dQ விச் இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு dl. நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள், இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். Therefore, the electric field due to uniformly charged wire at a point P is, இப்போ இந்த dq ஓட வேல்யூ எடுத்து you have to substitute in equation number 5. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம equation number 5 பார்த்தோம். இப்போ இந்த பேசிக் ஈக்குவேஷனில்
நீங்கள் இப்போ நம்ம டிக்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த கண்டுபிடிச்ச டிக்யூ வேல்யூவை இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் this one. So E vector which is equal to 1 by 4 pi epsilon naught integral lambda dl divided by r square into r cap. So lambda வந்து நீங்கள் வெளியில் எடுத்துருங்க, then you are getting this expression. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை வச்சு நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணிக்கலாம். ரைட், இது எக்ஸாம்பிள் நம்பர் 1. இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளை பார்ப்போம். சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வர்றப்ப சார்ஜஸ் வந்து ஒரு சர்ஃபேஸில் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு ஸ்டூடெண்ட். இந்த மாதிரியான கேஸில் ஒரு பிளேன் சீட்டை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. பாசிட்டிவ் சார்ஜஸ் ஃபுல்லாக வந்து இந்த சீட்டோட சர்ஃபேஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இந்த சீட்டோட ஏரியா, டோட்டல் ஏரியா வந்து ஏ. அண்ட் இதில் இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து எவ்வளவு, டோட்டல் சார்ஜ் வந்து ப்ளஸ் கியூ அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். யூ கேன் ஆல்சோ கன்சிடர் அண்ட் இன்ஃபைனைட்ஸ்மல் ஸ்மால் சர்ஃபேஸ் ஏரியா. ஒரு சின்ன ஒரு சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துக்கிறேங்க சார், இந்த இடத்துல உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த சர்ஃபேஸ் ஏரியா அது வந்து என்னது, ஸ்மால் சர்ஃபேஸ் ஏரியா, அதனால் இட் இஸ் டிஏ. ஸோ இந்த சின்ன சர்ஃபேஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய சார்ஜ் எவ்வளவு, டிக்யூ. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்மளோட எய்ம் என்ன, பாயிண்ட் பியில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட் பி வந்து ஆர் டிஸ்டன்ஸில் இருக்குது, ப்ளஸ் ஆர் கேப் அப்படின்னு சொல்கிறது யூனிட் வெக்டார். இப்போ இது வந்து நம்ம சர்ஃபேஸ் சார்ஜ்னால, ஸோ யூ ஹாவ் டு கன்சிடர் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. யூ ஹாவ் டு கால்குலேட் த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா which is equal to charge per area. Sigma which is equal to charge per area. ரைட், அப்போ எஸ்ஐ யூனிட் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், சார்ஜுக்கு கூலும், ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். ஸோ தேர்ஃபோர் த எஸ்ஐ யூனிட் ஃபார் த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இஸ் கூலும் per மீட்டர் ஸ்கொயர். ரைட். ஸோ இன் திஸ் கேஸ் we have considered only infinitesimally small area. அப்போ சின்ன ஏரியாவை நம்ம எடுத்துருக்கோம். அப்போ சிக்மா விச் இஸ் ஈக்குவல் டு டிக்யூ டிவைடட் பை டிஏ. கியூ வந்து டிக்யூவாக மாறிடும், ஏ வந்து டிஏவாக மாறிடும். தேர்ஃபோர் டிக்யூ விச் இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிஏ. இந்த சார்ஜோட வேல்யூ எடுத்து நீங்கள் வழக்கம் போல் ஈக்குவேஷன் நம்பர் 5ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தென் யூ வில் பி கெட்டிங் இ வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு 1 by 4 pi epsilon naught integral sigma dA divided by r square into unit vector r cap, and take the sigma out from the integral. So sigma divided by 4 pi epsilon naught integral dA by r square into r cap. இந்த எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். வெல், இதே மாதிரி சார் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிச்சிடலாம், அதாவது இந்த மாதிரியான சுச்சுவேஷனில். ஸோ லைக்வைஸ் ஐ டெல் அனதர் ஒன் எக்ஸாம்பிள். சப்போஸ் வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கலாம். வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனில் நீங்கள் இன்ஃபைனிட்ஸ்மலி ஸ்மால் வால்யூத்தை எடுத்துக்கிறங்க. அதாவது இந்த படத்தில் பாருங்கள், இட் இஸ் இன்ஃபைனிட்ஸ்மலி ஸ்மால் வால்யூம். இதில் இருக்கக்கூடிய சார்ஜோட அளவு டிக்யூ அண்ட் இதோட வால்யூம் வந்து என்னது, டிவி. அதாவது நம்ம முன்னாடி சொல்கிற மாதிரியே தான் இந்த டோட்டல் வால்யூம் வந்து வி. இதில் இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜ் வந்து கியூ. ஸோ இன்ஃபைனிட்ஸ்மலி ஸ்மால் வால்யூம் வந்து டிவி, அதில் இருக்கக்கூடிய சார்ஜோட அளவு டிக்யூ. பாயிண்ட் பியில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். the point P is located at the distance r from the surface and the unit vector is r cap. In this situation you have to calculate the volume charge density, that is rho, which is equal to charge per volume. So SI unit is சார்ஜுக்கு வந்து கூலும், வால்யூத்துக்கு மீட்டர் கியூப், அதனால் கூலும் per மீட்டர் கியூப். For the infinitesimally small volume, the volume charge density rho will become dq divided by dv. அதாவது கியூ வந்து டிக்யூவாக மாறிடும், கேபிட்டல் வி வந்து டிவியாக மாறிடும். தேர்ஃபோர் டிக்யூ விச் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு டிவி. இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்து அப்படியே நீங்கள் ஈக்குவேஷன் நம்பர் 5ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தென் யூ வில் கெட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவேஷன் E vector which is equal to 1 by 4 pi epsilon naught integral rho dv divided by r square into r cap. Take it out the rho. Therefore E vector which is equal to rho divided by 4 pi epsilon naught integral dv by r square r cap அப்படின்னு கிடைக்கும் ஸ்டூடெண்ட். ரைட். ஸோ இப்போ இந்த 3 ஈக்குவேஷனையும் சார் வரிசையாக எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ
ஸோ ஃபார் லைன் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் த சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா திஸ் ஈக்குவேஷன் யூ ஹவ் டு யூஸ். ஃபார் த வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் எல்லாம் வந்து இன்டெக்ரல் கால்குலஸ் மெத்தடில் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் சால்வ் பண்ண முடியும். அதாவது கூலும் வந்து மேத்தமெட்டிக்ஸில் வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தார். அவர் வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வேரியஸ் சுச்சுவேஷனில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு டக்குன்னு கால்குலேட் பண்ணி சொன்னார். பட் மற்றவங்களுக்கு அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. அந்த டிஃபிகல்ட்டிஸை ஓவர் கம் பண்ண தான் இன்னொரு சூப்பர் சயின்டிஸ்ட் காஸ் வருவார். காஸ் வந்து என்ன பண்ணுவார்னா இந்த கால்குலஸ் மெத்தடை யூஸ் பண்ணாமல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூஸை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், வேரியஸ் சுச்சுவேஷனில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக ஒரு மெத்தடை சொல்லுவார். அதை நம்ம ஒரு 7-8 வீடியோக்கு அப்புறம் பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.